ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.2 கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதில் 15th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரா எ ட்ரையாங்கிள் ஏபிசி ஆஃப் பேஸ் 5.6 centimeter, angle A is equal to 60 degree and the bisector of A meets BC at D such that CD is equal to 4 centimeterன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரா பண்ணலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி, அதுல பிசி தான் பேஸ்ன்னு சொல்லிட்டு 5.6 சென்டிமீட்டர் சொல்றாங்க. பிசி வந்துட்டு பேஸ் வந்து 5.6ன்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் ஏ வந்துட்டு 40 டிகிரின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஏ வந்து பைசெக்ட்ஸ் பிசி, ஓகேவா, அட் டி அண்ட் இந்த சிடி வந்துட்டு 4 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஆங்கிள் ஏ வந்து பைசெக்ட்ஸ் பிசி அட் டி, சிடி வந்து 4 சென்டிமீட்டர். இப்போ நம்ம டிரா பண்ணலாம். நம்ம வந்துட்டு பேஸ் 5.6 சென்டிமீட்டர் டிரா பண்ணிடலாம். ஸோ 5.5ல இருந்து அடுத்த லைன் தான். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு நம்ம பிசி 5.6 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு ஏ 40 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட இப்போ ஏ இல்லையா, பில இருந்து 40 டிகிரி ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிடலாம். ஸோ பில இருந்து 40 டிகிரி. இந்த லைன் நம்ம ஈன்னு வச்சுக்க போறோம். இந்த ஆங்கிள் வந்துட்டு 40 டிகிரி. இப்போ பின்ற லைன்ல இருந்து நம்ம 90 டிகிரி டிரா பண்ண போறோம். டிகிரி டிரா பண்ணிட்டு இந்த லைன் வந்து எஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் டிரா பண்ணலாம். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் டிரா பண்றப்ப இங்க இருந்து மோர் தேன் ஹாஃப் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மேலே கீழே டிரா பண்ணிடுங்க. ஸோ மெஷர்மெண்ட் மாறாம சில இருந்து டிரா பண்ணலாம். இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரை ஜாயின் பண்ணிட்டு ஓகேவா, மேல இருந்து கீழே ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ் ஒய்னு நேம் வச்சுக்கலாம். இப்போ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வந்துட்டு பிசின்ற லைன்ல ஜாயின் பண்ணுதா, இதை வந்து நம்ம ஜின்னு வச்சுக்க போறோம். அண்ட் பிஎஃப் அப்படின்ற லைன்ல கனெக்ட் பண்றத நம்ம ஓன்னு வச்சுட்டு ஓபி ஓசியை வச்சு நம்ம ரேடியஸை வச்சு சர்க்கிள் டிரா பண்ணிடலாம். ஸோ ஓபி ஓசியை வச்சு நம்ம இப்போ சர்க்கிள் டிரா பண்ண போறோம். ஓகேவா, நம்ம இப்போ சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சர்க்கிள் வந்து ஆங்குலர் பைசெக்டாரை எங்க கனெக்ட் பண்ணிருக்கோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு, ஓகேவா, அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு நம்ம ஐ அப்படின்ட்டு வச்சுக்க போறோம். நெக்ஸ்ட் அவங்க சிடி இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர்னு சொல்றாங்களா. ஸோ நமக்கு இப்போ சி இல்லை, சி மட்டும்தான் இருக்கு, டி இல்லை. ஸோ நம்ம 4 சென்டிமீட்டரை மார்க் பண்ணி சில இருந்து ஒரு ஆர்ச் போட்டுடலாம். சென்டிமீட்டர் மார்க் பண்ணி சில இருந்து ஒரு பாயிண்ட் போட்டுருங்க. ஸோ இப்போ நீங்க போட்டிருக்கிற இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு டி. சிடி நம்ம எவ்வளோன்னு வச்சிருந்தோம், 4 சென்டிமீட்டர்னு வச்சிருந்தோம். ஓகேவா, இப்போ நம்ம ஐ லைன் இருக்குல்ல, இப்போ நீங்க புதுசா வச்சிருந்த ஐ அண்ட் டி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணீங்கன்னா சர்க்கிள்ல ஒரு இடத்துல மீட் ஆகும். ஓகேவா, அது அந்த லைனை ஜாயின் பண்ணுங்க. ஸோ இங்க ஒரு லைன் போட போறோம். ஐல இருந்து நீங்க போடுற லைன் வந்துட்டு ஜே. இப்ப இது சர்க்கிள்ல எங்க மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை நம்ம ஏ அப்படின்ட்டு வச்சுக்க போறோம். இப்ப ஏபியையும் ஏசியையும் கனெக்ட் பண்ணுங்க. ஏபி ஏசி, ஓகேவா, கனெக்ட் பண்ணிட்டீங்களா? இப்ப நம்மளுக்கு ஆங்குலர் பைசெக்டார் கிடைச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏ ஃபுல் 20-20 கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ நீங்க ஸ்டெப்ஸ் எழுதுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே எழுதணும். ஸோ என்னெல்லாம் மார்க் பண்ணணும், பி இங்க 40 டிகிரி, இது 20-20 போட்டாச்சு. இங்க வந்துட்டு மொத்தமா 5.6, சிடி வந்துட்டு இது வந்துட்டு 4 சென்டிமீட்டர். ஓகேவா, எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டீங்களா? நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நம்ம 16th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ட்ரா
triangle PQR such that PQ is equal to 6.8 centimeter, vertical angle is 50 degree and bisector of the vertical angle meets the base at D where PD is equal to 5.2 centimeter. ஓகேவா, நம்ம லாஸ்ட் செம்ல பார்த்த மாதிரியே தான் நம்ம இதை டிரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரஃப் டயக்ராம் போட்டுடலாம். PQ, ஓகேவா, PQ ஓட பேஸ் வந்து நம்மளுக்கு 6.8 சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. மேல வந்துட்டு R, அவங்க வந்துட்டு வெர்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லியிருந்தாங்க, அதனால இது வந்துட்டு நேம் கொடுக்கல, பட் R தான். ஓகேவா, அண்ட் வேற என்ன சொல்லியிருந்தாங்க, வெர்டிக்கல் ஆங்கிள் வந்துட்டு 50 டிகிரின்னு சொல்லிட்டு அந்த வெர்டிக்கல் ஆங்கிள் வந்துட்டு PQ வந்துட்டு பைசெக்ட் பண்றதா இந்த இடம் தான் வந்துட்டு Dன்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டு PD வந்துட்டு 5.2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ PQR ட்ரையாங்கிள், R வந்துட்டு 50 டிகிரி, அது பைசெக்ட் பண்ற இடம் வந்துட்டு D, PD வந்துட்டு 5.2 சென்டிமீட்டர். இதுதான் கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 6.8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் டிரா பண்ணிடுங்க. 6.5, 6, 7, 8. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு P, இது வந்துட்டு Q, இது வந்து 6.8 சென்டிமீட்டருக்கு டிரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஆங்கிள் டிரா பண்ணலாம். ஸோ நம்ம Pல இருந்து ஒரு 50 டிகிரி டிரா பண்ணிடலாம். இந்த லைனை டிரா பண்ணி ஈன்னு வச்சிருங்க. நெக்ஸ்ட் Pன்ற லைன்ல இருந்து 90 டிகிரி டிரா பண்ணோம். இந்த லைனை டிரா பண்ணி Fன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இது வந்துட்டு F. ஸோ இந்த ஆங்கிள் வந்துட்டு 50 டிகிரி, இது 6.8 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் டிரா பண்ணலாம். ஸோ PQன்ற லைன்ல மோர் தேன் ஹாஃப், ஸோ இங்க எடுத்துட்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் டிரா பண்ணுங்க. மெஷர்மெண்ட் மாறாம Qல இருந்தும் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனை ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்துட்டு அந்த PFன்ற லைன்ல மீட் பண்ற அந்த பாயிண்ட் வந்துட்டு நம்ம ஓன்னு வச்சுக்க போறோம். PQன்ற லைன்ல மீட் பண்றத நம்ம ஜின்னு வச்சுக்க போறோம். ஓகேவா, இப்ப நம்ம சர்க்கிள் டிரா பண்ணணும். ஸோ ஓல இருந்து P, ஓல இருந்து Q ரெண்டுமே நம்ம வந்து சேமா இருக்கிறப்ப நம்ம ரேடியஸை மெஷர் பண்ணி சர்க்கிள் டிரா பண்ணிடலாம். ஸோ ஓன்ற பாயிண்ட்ல இருந்து Q, ஓகேவா, நம்ம இப்ப சர்க்கிள் டிரா பண்ணிடலாம். சர்க்கிள் டிரா பண்ணிட்டோம். இப்போ ஆங்கிள் பைசெக்டார்ன்றதுனால சர்க்கிள் வந்துட்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரை எங்க மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டு நம்ம I அப்படின்ட்டு வச்சுக்க போறோம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த R வந்து கனெக்ட் பண்ற அந்த பைசெக்ட் பண்ற PQல ஒரு இடம் சொல்லியிருந்தாங்களா, Dன்னு சொல்லிட்டு. ஸோ PDன்ற வேல்யூ வந்துட்டு 5.2ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம Pல இருந்து 5.2க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 5.2க்கு ஒரு ஆர்க் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு D. ஓகேவா, ஸோ இந்த D பாயிண்ட், இந்த I பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போறோம். இந்த PDன்றது தான் வந்துட்டு 5.2 சென்டிமீட்டர். ஸோ இந்த ID எல்லாத்தையும் வந்துட்டு சர்க்கிள்ல கனெக்ட் பண்ணுங்க. இப்ப சோ கனெக்ட் பண்ற இந்த லைன் வந்துட்டு நம்ம J அப்படின்ட்டு வச்சுக்க போறோம். ஓகேவா, இது நம்ம Jன்னு வச்சுக்கிறோம். இது சர்க்கிள்ல மீட் பண்ற அந்த பாயிண்ட்டை நம்ம Rன்னு வச்சுட்டு சர்க்கிள் ட்ரையாங்கிள் டிரா பண்ணிடலாம். ஓகேவா, நம்ம ட்ரையாங்கிள் டிரா பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா Rல இருந்து நம்மளுக்கு ஆங்கிள் பைசெக்ட் ஆகுது. 50 டிகிரின்னு சொல்லியிருந்தாங்களா, சோ இது வந்துட்டு 25 டிகிரி, இது வந்துட்டு 25 டிகிரி. ஓகேவா, சோ Rல இருந்து பைசெக்ட் ஆகி இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. ஓகேவா, நீங்க ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதிக்கோங்க. உங்களுக்கு இது சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாமா? தேங்க்யூ.